பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 10/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி இரவு 11:18 வரை, பின்பு தேய்பிறை நவமி. இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 11:13 வரை, பின்பு உத்ராடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். தந்தை வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வருணன். ராசியான் நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெளிர் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் சிவப்பு. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். உங்களின் கருத்துக்களுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுத்து நடப்பது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள். கடகராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்நிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் நீலம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பழைய கடன்களை பூர்த்தி செய்து மன நிறைவடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கன்னிராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவுகள் மனநிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். சொத்து சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடர் சிவப்பு.
துலா ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் பல புதிய யுக்திகளை கையாண்டு அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். அண்டை அயலாரின் நல்லுறவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். சகோதர வர்க்க உறவுகளின் ஆதரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பாராத நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி. ராசியான் நிறம் ஆகாய நீலம் மற்றும் அடற்பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, தைரியம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் ஊதா. மகர ராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். வீண் அலைச்சல்களையும் விரயங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மையாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமானதாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளி சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பல நல்ல செய்திகளால் மனமகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மீன ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். பொருளாதார சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றமான சூழலை காண்பீர்கள். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. ராசியான் நிறம் வெளிர் பச்சை மற்றும் வெண்மை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.